ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமா ரெசிபீஸ். இன்றைக்கி பலாப்பிஞ்சை எப்படி நறுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்கிட்ட எப்படி நறுக்கிறதுன்னு வீடியோ போடுங்கன்னாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நறுக்கிற கத்திலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க பால் பிசு பிசுன்னு வராமல் இருக்கும். ஸோ நான் இது ஏற்கனவே கட் பண்ணதுனால அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அவங்க வீடியோ கேட்டாங்கன்ட்டு நடுவில் குறுக்க ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பரங்கிக்காய்க்கு நம்ம தோல் சீவும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சீவணும். பட் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கையை கொஞ்சம் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அழகாக கட் பண்ண வந்துடும். என்னடா இவங்க கட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ காட்டுறாங்கன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. அதனால தான் இந்த மாதிரி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்கின்னை நல்லா அந்த க்ரீன் கலர் மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே எடுத்துட்டுணும். இப்போ பால் வடியுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு டிஷ்யூலையோ அல்லது துணியிலையோ தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நறுக்கினீங்கன்னா சுத்தமாகவே ஆகிடும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம க்யூபாக கட் பண்ணி இந்த கட் பண்ணதை கருக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் விட்டு நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம், இல்லை பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு பலாக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டேன். இந்த சீசனில் தான் கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரெசிபீஸ் எல்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன். என்ஜாய் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.